மக்களுக்கு நடுவுல குழப்பத்த தூண்டி விடுறீங்க நீங்க. எங்க கிட்னி திருடத்த போறீங்க? ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் வேற எந்த போராட்டமும் வரலையா? எந்த அ எந்த ஒரு பிரச்சனையும் வரல? அதுக்கப்புறம் எந்த தப்பு நடக்கல? ஜல்லிக்கட்டு போராட்டத்த தவிர வேறு எங்க நீங்க இருந்தீங்க? 5 நாள்ல 15 நாள்ல இவ்ளோ பிரச்சனைகள் வந்துருச்சா? சரிதான் ஜூலி. நீங்க கேட்குற கேள்வியெல்லாம் சரியான கேள்விதான். ஆனா, இந்த கேள்விய நீங்க இந்த மாபெரும் கட்சிகளான அதிமுக, திமுக மாறி, மாறி 5, 5 வருஷம் அப்படியே ஆண்டுகிட்டே வந்தாங்களே, இத்தனை ஆண்டு காலமா நீங்க இந்த கேள்வி கேட்கல. ஏன் நீங்க அப்ப சின்ன பொண்ணுன்னு சொல்லியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களே உங்கள சொல்லிக்கிறீங்க, நாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஒரு பங்கு நானும் வகிச்சிருந்தேன்னு சொல்றீங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா, அப்புறம் ஏன் இந்த கட்சியில கேள்வி கேட்கல நீங்க? இத்தனை வருஷமா ஏன் கேட்கல? நீங்களே சொல்றீங்க, இந்த விஜயண்ணா கட்சி வந்து 15 நாள் ஆயிருக்கு, அவர்தான் சிஎம்மா இருக்காருன்னு சொல்லி. அந்த 15 நாளைக்குள்ளே நீங்க இந்த கட்சி ஃபுல்லாவே தமிழ்நாடு அப்படியே தலைகீழா மாத்திரணும், எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது, எல்லாமே மாறிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இல்ல எனக்கு புரியல. ஏன் இத்தனை வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க? எங்க போயிருந்தீங்க? எல்லாரும் சொல்ற மாரி நீங்களும் ஒரு மாபெரும் கட்சிக்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த மாரி பேசுறீங்களா? நீங்க பேசுறீங்களா, கத்துறீங்களான்னே தெரியல பாருங்க. இந்த 15 நாள்ல அவ்வளோ பெருசா சாதிச்சிரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. 15 நாள்ல எவ்வளோ மாற்றம் ஆயிருக்கு அதையும் யோசிச்சு பாருங்க. ஆமா, அந்தந்த குடும்பத்துக்கு அவங்கவுங்க குழந்தைங்கிறது பெரிய விஷயம் தான். நடக்க வைக்கிறதே அவங்க தான் இல்லையா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்லைன்னு சொல்ல. நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கும் கோபம் வர்ற மாதிரி தாங்க பேசுறீங்க. யாருக்குமே நீங்க சப்போர்ட் பண்றதோ இல்ல அவங்களை எதிர்க்கிறதோன்னு நீங்க பேசல. நீங்க பேசுறது எல்லாருக்குமே கோபம் வர மாதிரி தான் பேசுறீங்க. யோசிச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு நிதானம். நீங்க மக்களுக்காக போராடுறவங்களா இருந்தா கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுப்பீங்களே பொறுத்து இருக்கிற பிரச்சனையை இன்னும் தூண்டி விட மாட்டீங்க. அந்த குழந்தைங்களுக்கு வர கஷ்டம் என்ன இருக்கு, அந்த கஷ்டத்தை பெற்றவங்களால சகிச்சுக்க முடியாது. ஆமாம், ஒத்துக்கிறேன். இந்த இந்த சம்பவம் என்ன நடந்திருக்கு, சில சம்பவம் 2, 3 சம்பவம் நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த சம்பவத்துக்கு நாங்கள் வருத்தப்படுறோம். கண்டிப்பாக வருத்தப்படுற யாருமே உங்களை மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து வீடியோ முன்னாடி உட்காந்துக்கிட்டு பேசிட்டு அப்படியே கத்திட்டாலாம் இருக்க மாட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்று தான். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா வளர்ச்சி அடைந்த நாடு எல்லாமே சிங்கப்பூராக இருக்கணும், துபாயாக இருக்கட்டும், இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த பாதுகாப்பான நாடாக எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அத்தனை ஆண்டு காலம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றிட்டு வரணுமே பொறுத்து 15 நாள் ஒரே வாட்டி இப்படி தலைகீழ மாற்றிட முடியாது. அது உங்களுக்கும் நல்லா தெரியும். அப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க இது பொலிட்டிக்கல்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இது பொலிட்டிக்கல் தாங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. ஏன்னா இது வந்து தோத்த கட்சிகள் என்ன இருக்குது, தோத்த கட்சிகள் இவங்க ஆட்சி அமைக்கக்கூடாது, சிஎம்மாக இருக்கக்கூடாது, இவங்க உட்காந்துருக்கக்கூடாது சிஎம்மாக, அப்படி தூக்கிடணும் அங்கேருந்து அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணுற சில பல விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது. மக்களுக்கு நடுவில் குழப்பத்தை தூண்டி விடுறீங்க நீங்கள். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். மக்களுக்காக நீங்கள் ரொம்ப போராடுறவங்களா இருந்தால் ஏங்க கிட்னி திருடத்த போகிறீங்க? கிட்னி திருடுறதுக்கு எல்லாம் போனால் நீங்கள் மக்களுக்கு போராடுறதா அர்த்தமா? உங்களை கிட்னி திருடின்னு சொல்லக்கூடாது, சாரி, உங்களை கிட்னி திருடின்னு சொல்லக்கூடாது. கிட்னியை அவங்க கிட்டேருந்து லாபகமாக பேசி அவங்க கிட்டேருந்து வாங்கிறது, அப்படித்தான் சொல்லணும் இல்லைங்களா? இப்படியெல்லாம் பண்ணால் இதெல்லாம் நியாயமாகப்படுதா? புரியல. நீங்கள் தயவு செஞ்சு வெளியே எதை வந்துடாதீங்க. வெளியே வந்தால் உங்களை எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாதுங்க. நீங்கள் காசு வாங்கிட்டு இங்கே சும்மா இல்லைங்க, நீங்கள் காசு வாங்குறீங்க, காசு வாங்கிட்டு இருந்தெல்லாமல் உங்களுக்கு யூடியூப்லேருந்து தனியாக வருதுங்க, அப்படிதான் சம்பாதிக்கிறீங்க.
எனக்கு தெரிஞ்சு நீங்க வீடியோ போடுறது எல்லாமே ரூம்ல இருந்து தான் போடுறீங்க. ரூம் விட்டு வெளிய வந்து எதுவுமே போடுறதில்ல. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கூட நான் போராட்டத்துல நானும் ஒரு பங்கா இருந்தேன். நான் பெருசா பண்ணேன் அப்படி இப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா இன்னொருத்தர் வந்து அது நீ இல்ல, நான் தான் ஒருங்கிணைப்பாளர். இந்த ஜூலி பொண்ணால ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றது? ஆ? ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தவிர வேறு எங்க நீங்க இருந்தீங்க? பிக் பாஸ்ல ஒரு சில கொஞ்ச நாள் வந்து அங்க டிராமா பண்ணிட்டு போனீங்க, அவ்வளவுதான். மத்தபடி உங்களை யாருன்னே தெரியாது. நீங்க போராடுறீங்கன்னு யாருக்குங்க தெரியும்? ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் வேற எந்த போராட்டமும் வரலையா? ஜல்லிக்கட்டு போராட்டம் மட்டும்தான் இருந்துச்சா? அப்ப நடந்ததோடு சரி, அதுக்கப்புறம் எந்த தப்பு நடக்கல. 5 நாள்ல 15 நாள்ல இவ்வளோ பிரச்சனைகள் வந்துருச்சா? நீங்க பேசுறது கொஞ்சம் நியாயமா பேசுங்க. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க?